உருவானவர் இயேசு நல்லவர். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று இயேசுடைய முதல் பிரசங்கமே அதுதான். வேதத்தில் முதல் பிரசங்கம் இயேசு செய்த பிரசங்கம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று. பரலோகத்திற்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. பரலோக ராஜ்யத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து. இயேசு உங்களை அழைக்கிறார். எல்லோரும் மனம் திரும்புங்கள், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்களும் நானும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு தண்டனை மரணம். நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்து அவர் தன் ஜீவனை கொடுத்து உனக்காகவும் எனக்காகவும் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தார். அன்பானவர்களே, உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு மனிதராக வந்து தன் ஜீவனை கொடுத்தார். பாவம் மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் ஒருவரும் செல்ல முடியாது. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவரை மன்னித்தால் மட்டும்தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் வேண்டும். ரத்தம் நம் ஆத்ம நிவர்த்தி செய்வது ரத்தமே. அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தமாய் இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து ஒருவரை பரிசுத்த. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே பரிசுத்தமான ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. அன்பானவர்களே, இயேசு உண்மை வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் அந்த கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரியில் ரத்தம் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். அன்பானவர்களே, இந்த ரட்சணையானால் நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. நாளை என்பது நமக்கு உறுதி இல்லை. இந்த ரட்சணையானால் என்று நீர் மறித்தால் எங்கே போவாய்? அன்பானவர்களே, இயேசுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்கள். அவருக்கு உங்கள் இருதயத்தையே இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. ரட்சிப்பு நாம் இயேசு என்ற நாமமே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ரட்சிக்க முடியும். இயேசு நாமம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இயேசுவை ஒருவரே பரலோகத்துக்கு செல்லும் ஒரே வழி. இயேசு சொல்கிறார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. இயேசுவே பரலோகத்துக்கு செல்லும் ஒரே வழி. இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. நீங்கள் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும், எத்தனை நற்காரியங்கள் செய்தாலும், எத்தனை நன்மைகள் செய்தாலும் இயேசு என்ற நாமம் இல்லாமல் நீங்கள் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும், கோடீஸ்வரரா இருந்தாலும், அச்சாதிபதியா இருந்தாலும் இயேசு அல்லாமல் அந்த பணத்தை வைத்து ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நிர்விசாரமாய் இருக்காதீர்கள். இன்று நீங்கள் மறித்தால் எங்கே போவீர்கள்? உங்களுடைய ஜீவன், உங்கள் ஆத்மா எங்கே போகும் என்று சிந்தித்து பாருங்கள். எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பணத்தையா, பதவியா, செல்வத்தையா? இதுவெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு விசா வாங்கி கொடுக்காது. உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்காது. அன்பானவர்களே, இயேசு ஒருவரே, இயேசு என்ற நாமம் மட்டுமே உங்களுக்கு பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றும். நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்றால் இயேசுவே உங்கள் இருதயத்தில் அவர் உங்களுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அன்பானவர்களே, உங்களிடம் இயேசு பணமோ காசோ கேட்கவில்லை. உங்கள் சொத்தை கேட்கவில்லை. உங்கள் செல்வத்தை கேட்கவில்லை. அவர் உங்களுக்கு எதுவும் ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை. உங்களுக்கு பதிலாக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவை சுமந்தார். உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களையே சிலுவையிலே சுமந்தார்.
உன்னுடைய நோய்களையும் என்னுடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அன்பானவர்களே, எதற்காக? உங்களுக்காகவும் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் செல்வதற்காக அவர் எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உங்கள் அன்பு காட்ட யாராவது உண்டா? உங்களை நேசிக்க யாராவது உண்டா? எனக்கு நேசிக்க, என்னை அன்பு செலுத்த ஒருவரும் இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இயேசு ஒருவர் உண்டு உங்களை நேசிக்க. உங்களை உண்மையாய் உங்களை நேசிக்க ஒரு ஜீவன் உண்டு, அவர்தான் இயேசு. உன் பெற்றோர்கள் கைவிடலாம், உன் பிள்ளைகள் கைவிடலாம், உன் கணவன் கைவிடலாம். அன்பானவர்களே, உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு. உங்கள் கவலையை நீக்க ஒருவர் உண்டு. உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவர் உண்டு. இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்வது மாத்திரமல்ல, அவர் செய்கிற தேவன். அவர் செய்கிற தேவன். அவர் மனம் மாறாத தேவன். மனிதர்கள் மாறலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நேற்று இன்று என்று மாறாத தேவன். அவர் நித்தியமானவர். அவர் நித்தியமாயிருக்கிறவர். நீ எந்த நிலையில இருந்தாலும், நீர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரே தேவன் இயேசு ஒருவரே. உன்னை தாயின் கருவில் உருவாக்கினவர். இன்று வரை, இந்த நிமிஷம் வரை உன்னை பாதுகாத்து உன்னை பராமரித்து உன்னை வழி நடத்தி வருகிறவர் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் ஒருவரே உன்னையும் என்னையும் படைத்தவர். உன்னையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக்கி இந்த நிமிஷம் வரை உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து எல்லா சத்துருவின் சூழ்ச்சியில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினவர் இயேசு ஒருவரே. அன்பானவர்களே, நோயின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு சுகம் தருகிறார், உங்களை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய